எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் 2 பேரும் ஒண்ணா இருக்க போறீங்களா? இன்னைக்கே உங்க 2 பேரையும் பிரிச்சு காட்டுறேன். ஹலோ மிஸ்டர் டாக்டர், சொல்லுங்க. நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. டேக் இட் ஈஸி மேன். நல்லது பண்றவங்களுக்கு திரும்ப நல்லது தான் நடக்கும். இப்போ நீங்க ஒரு மீனை காப்பாத்துனீங்க இல்லையா, அந்த மீனுக்கே நீங்க பரிதாபப்படும் பொழுது ஒரு மனுஷ உயிரை நாங்க எப்படி பார்த்துக்குவோம்? சாரி டாக்டர், நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் தேவையில்லாம உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க ஒரு இமோஷன்ல உள்ள வந்துட்டீங்க, நான் ஒரு இமோஷன்ல உங்களுக்கு கோபமா பேசிட்டேன். அதுக்கு தான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசலாம்னு உங்களை கூப்பிட்டேன். இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை, பத்திரமா பார்த்துக்குங்க. டேக் கேர். தேங்க்யூ சார். ஓகே. என்ன கை கால்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எப்படி வைத்திருக்கு? பூங்குடி, நான் தான் கொஞ்ச நேரம் தானே சொல்லிட்டு போனேன்ல, அதுக்குள்ள பயந்துட்டியா? சரி, சாரி. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். உன் பக்கத்திலே தான் இருப்பேன், சரியா? இப்போ நீ ஏன் கண்ணீர் விடுற? இங்க பாரு, இனி சந்தோஷத்துல கூட நீ கண்ணீர் விடவே கூடாது. உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்காக நான் இருக்கேன், உன் பக்கத்திலே இருக்கேன். நீ பயப்படாத, உனக்காக நான் எப்பவும் கூடவே இருப்பேன். உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். சிஸ்டர், இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க, நார்மலா இருக்காங்க. பூங்குடி, இப்போதான் எனக்கு உயிரே வந்திருக்கு.
தண்ணியில ரொம்ப நேரம் இருந்ததுனால அதிகமா ஃபீவர் இருந்துச்சு. பட் இப்போ ஓகே, சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, அவருக்கு சொல்லுங்க. எஸ். ஆச்சு. ஐயோ, இவன் இந்த டைட்டானிக் காதல் ஆரம்பிச்சிட்டானே. இந்த லவ்வர்ஸுக்கு தொல்லை தாங்க முடியல. வர வர உன் அட்ராசிட்டி தாங்கவே முடியல. ஆ? உனக்கெல்லாம் மாறி தான் சரிப்பட்டு வருவா. மாறி, இவன் என்னன்னு கேளு. ஓய். ஒன்னும் இல்லையே, ஒண்ணுமே இல்ல. நத்திங் டா பேபிமா. என்கிட்ட தான் இந்த வாய், அவகிட்ட பல்லு புடுங்கின பாம்பு தான் நீ. என்னடா நீ? டேய், கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதடா. சரி சரி போதும். சரி மச்சான், உன் வேண்டுதல் மாதிரியே பூங்கொடிக்கு சரியாயிடுச்சு. இப்ப ஆல் ஓகே தானே? ம். என்ன வேண்டுதல்? நீ சும்மாரு. அது சாதாரண வேண்டுதல் இல்ல பூங்குடி. நீ குணமாகணும்னு 21 விளக்கை ஏத்தி ஆணிக்கால் செருப்போட கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்து ஜீவா அபிஷேகம் பண்ணான். அது சாதாரண வேண்டுதல் இல்ல பூங்குடி. அந்த வேண்டுதலை நேர்ல பார்த்த என்னாலேயே தாங்க முடியலையே. ஜீவா எப்படிதான் அந்த வேண்டுதலை பண்ணானோ. அதான் உனக்கு இப்ப சரியாயிடுச்சுல, அது போதும் ஜீவாக்கு. ஓகே பூங்குடி, இவளுக்கு ஹாஸ்டலுக்கு லேட் ஆகுது. நாங்க 2 பேரும் கிளம்புறோம். நீங்க ஆஸ் யூசுவல் அப்படி பாத்துக்கிட்டே இருங்க. 5 எபிசோடுக்கு. ஓகே. படம் பாத்துக்கப்பல. சீக்கிரமா போவோம். तेरे मेरे बीच में रोड रोलर நீ. ஏன் சார், எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? உனக்காக தானே பூங்குடி. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தெரியும் சார். இது மட்டும் இல்ல, நீங்க ஆம்புலன்ஸ்ல பேசினதும் என் காதுல கேட்டுச்சு. இந்த உலகத்துல நீ நானும் புருஷன் பொண்டாட்டியா ஒரு 100 வருஷம் ஆழ்வோம் பூங்குடி. நான் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னா உனக்கு எதுவும் ஆகாது பூங்குடி. நான் பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தப்போ நீங்க எப்படி பதறினீங்கன்னு நான் பார்த்தேன் சார். ஆனா நான் செத்துற மாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும் சார். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறத ஏன் உசுறு இல்ல சார். மாட்டின கிளீன் பண்ணலான்னு சம்ப திறந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு பூனைக்குட்டி உள்ள விழுந்துருச்சு.
அங்க தண்ணி லெவல் வேற ஏறிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அது எப்படின்னு தெரியல சார். அது தானா ஒன்றும் மூடல. உன்னை பழி வாங்க தான் யாரோ அதை மூடி இருக்காங்க. அது யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். பூங்கொடிக்கு ரொம்ப திருஷ்டி பட்டிருக்கு. அதான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா. இன்னைக்கு மறுபடியும் சம்புக்குள்ள விழுந்து அட்மிட் ஆயிருக்கா. இனிமே பூங்கொடிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஸ்பெஷல் பூஜை பண்ணிருக்கோம். அதான் தீர்த்தம் கொண்டு வந்திருக்கோம். அக்கா கொடுங்க. எனக்கு என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு ஆசையா? அதுவா என்னென்னமோ நடக்குது. அது தற்செயலா நடக்குதா இல்ல யாராவது சதி பண்றாங்களான்னு தெரியல. இதை பத்தி நானே உன்கிட்ட கேட்கணும்னு தான் இருந்தேன். உன் ஹெல்த் சரியாகணுன்றதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆமா, அன்னைக்கு அந்த சம்பில் நீயா தான் விழுந்தியா இல்ல யாராவது உன்னை தள்ளி விட்டாங்களா? இல்ல இது சம்பந்தமா உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? ஆமா பூங்கொடி, யார் மேலேயாவது டவுட் இருந்தா சொல்லிடு. அவங்கள நாம சும்மாவே விடக்கூடாது. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. இந்த தப்பு இனிமே இப்படி நடக்க கூடாது. அதுக்காகவாவது சொல்லு பூங்கொடி. காலேஜ்ல பூங்கொடிய பிடிக்காதவங்க யாராவது பண்ணிருக்கலாம்ல? என்ன அனன்யா, காலேஜ்ல இருக்கிறவனால நம்ம வீட்டுக்குள்ள வந்து எப்படி பண்ண முடியும்? கரெக்ட். அப்போ வெளியாளுங்க யாரும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க. வாய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? மத்தவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம தான் நம்மள பாத்துக்கணும் பூங்கொடி. இனி நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருக்க வேண்டியது பூங்கொடி மட்டும் இல்லை, நீங்களும் தான். பூங்கொடி தப்பிக்கிறதுக்காக பைப் லைன்ல பூவை பிச்சு பிச்சு போட்டிருக்க. அவ கையை கட் பண்ணி பிளட் ஃபுல்லா தண்ணியில கலந்துருக்கா. நீங்க யாருமே அதை பார்க்கலையா? அன்னைக்கு தண்ணி கொஞ்சம் கலங்கலா தான் வந்துச்சு ஜீவா. தண்ணி கலங்கலா வந்தா ரத்தம் வரது கூடவா தெரியாது? பூங்கொடிக்கு இப்படி நடக்கும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நானும் இதை எதிர்பார்க்கல. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இனி இது நடக்காது. என் பூங்கொடிய நான் பார்த்துக்கிறேன். என்ன பூங்கொடி சொல்லு, உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நம்மள
மட்டும் இவ கை காட்டினா நம்ம செத்தோம். இல்ல சார், எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல. நானா தான் இறங்கினேன். நீயா இறங்கினா அதெல்லாம் ஓகே. மூடி என்ன தானா மூடிடுச்சா? அதை யாராவது மூடினாங்களா? இல்ல மூடினவங்களை யாராவது நீ பாத்தியா? இல்ல சார், நானே வெளியே வர மூடியை திறக்க முயற்சி பண்ணேன். அது மூடிருச்சு. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியல சார். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல பூங்கொடி. ஆனா கண்டிப்பா நீ எதையோ மறைக்கிறன்னு மட்டும் நல்லா தெரியுது. உன் நிலைமைக்கு யாரு காரணம்னு இப்ப வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே தெரிய வரும். அப்பனா அவங்கள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, அப்புறம் டாக்டர் ஒன்று டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. இப்போ நாம வீட்டுக்கு போகலாம். சரிங்க சார். என்ன தீபிகா, சம்புக்குள்ளேயே அவ சமாதி ஆயிடுவான்னு நினைச்சோம். அவ என்னடானா யமனையே முழுங்கி ஏப்ப விட்டுட்டு வந்து நிக்கிறா. அந்த வயித்தறிச்சல்ல தான் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமலே இருக்கேன். நாம தான் அவளை உள்ள போட்டு மூடணும்னு அண்ணனுக்கு தெரிஞ்சது. நம்ம 3 பேரையும் அதே சம்பிள போட்டு மூடிடுவான். ஐயோ, ஹே தீபிகா, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். வா போலாம். என்கிட்ட தனியா பேசுற அளவுக்கு அப்படியே நம்ம விஷயம் இருக்கு. இருக்குமா? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு ஜீவா சார் என்கிட்ட கேட்டாரே. நான் உன் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இருந்தேன். இந்நேரம் போலீஸ் உன்னை தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்கம்மா. ஏய், என்னடி எதோ உளறிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து ஒரு மாதிரியா ஆயிட்டியா என்ன? நான் ஒரு மாதிரி ஆகலம்மா. ஒரு மாதிரி இருக்கிறவங்கள அடிச்சு துவைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் இங்க வந்திருக்க? என்ன சம்பிள வச்சு பூட்டினது யாரு? என்ன சொல்ற? உன்னை சம்பிள வச்சு பூட்டினாங்களா? நீயா விழுந்துட்டேன்னு தானே சொன்னாங்க. நான் கேக்குற கேள்விக்கு என் கண்ணை பார்த்து உண்மையான பதில சொல்லு. இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி குதர்க்கமா பேசுற? குதர்க்கமா பேசல. சில பேரு குரூரமா இருக்காங்க. என்ன பத்தி தெரியாம அவங்க தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு காரணமானவங்க யாருன்னு ஜீவா சார் அத்தனை தடவை கேட்டும் நான் சொல்லல. நான் மட்டும் சொல்லி இருந்தா அடுத்த நிமிஷமே ஜீவா சார் அவங்கள பொலி போட்டிருப்பாரு. நீ பாக்குற பார்வையும் என்கிட்ட பேசுற பேச்சையும் பார்த்தா உனக்கு ஏன் மேல சந்தேகம் நினைக்கிறேன். அந்த வேலைக்காரம்மா கிட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க.
யாரையும் போட்டியில இருந்து விலக்கி விட்டுட்டு ஆள் இல்லாத கோர்ட்ல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆடி ஜெயிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்.